ஹாய் ஆல். நம்ம ஏற்கனவே செயின் ஸ்டிச் இந்த கிளாத்ல எப்படி போடுறது, ஒரு பிகினர்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எண்டு நாட் எப்படி நம்ம ப்ராப்பரா போடுறது, ப்ரொஃபஷனல் எண்டு நாட் எப்படி போடணும், அதுவும் ஆல்ரெடி நான் நெட் கிளாத்ல எப்படி கீழே கையை இழுக்கணும், எப்படி அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க. நான் பிளேலிஸ்ட் நான் அட்டாச் பண்றேன். ஸோ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க செயின் ஸ்டிச்சுக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 2-3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதோட ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லூப்பை பெருசா எடுத்துக்கோங்க. செயினை ஃபர்ஸ்ட் செயினை பெருசா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லூப் கிடைக்குதா? இது ஃபர்ஸ்ட் லூப். இது என்ன லூப்பு? ஃபர்ஸ்ட் லூப். ஓகேவா? இப்போ அதுக்குள்ளேயே இங்கேயோ இல்லை இந்த சைடோ எங்கேயுமே குத்தக்கூடாது. இந்த லூப்புக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் இந்த மாதிரி பெருசா எடுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த லூப்புக்குள்ளேயே இந்த செகண்ட் லூப்பு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் லூப்பு. இது ஃபர்ஸ்ட் லூப்பு. இது செகண்ட் லூப்பு. செகண்ட் லூப்பை இழுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் லூப் என்ன ஆகுது? சின்னதாகுது. இது என்ன லூப்பு? இது செகண்ட் லூப்பு. இது ஃபர்ஸ்ட் லூப்பு. இப்போ செகண்ட் லூப் இழுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் லூப்பு குட்டி ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஆகும். இது செகண்ட் லூப், இது ஃபர்ஸ்ட் லூப். இப்போ நம்ம செகண்ட் லூப்பை மேலே இழுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் லூப் என்ன ஆயிடுச்சு? சின்னதாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஊசியை செகண்ட் லூப்புக்குள்ள விட்டு, ஓகேவா? ஊசியை செகண்ட் லூப்புக்குள்ள விட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஹெட் பொசிஷன் துளிப்புன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? தெரியுதா? இந்த மாதிரி ஹெட் பொசிஷனை இப்படி அடியில குடி, அந்த குக்கி ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எப்படினாலும். ஓகேவா? தெரியுதா? ஒன்று இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுங்க, இல்லை இதுக்குள்ள போய் இப்படி கொக்கி உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல மாற்றும். ஆனால் எப்படி இருக்கும்னா இந்த லூப்புக்குள்ள தான் இருக்கணும். செகண்ட் லூப்புக்குள்ள தான் இருக்கணும், அடியில போகக்கூடாது. தெரியுதா? செகண்ட் லூப் உள்ள விட்டு தான் எடுக்கணும். இப்படி அடியில கூட இழுத்தீங்கன்னா பிரிஞ்சிடும். ஸோ செகண்ட் லூப்புக்குள்ள விட்டு, இதான் செகண்ட் லூப்பு. செகண்ட் லூப்புக்குள்ள விட்டு இந்த ஹெட் பொசிஷனை வச்சு, நீடிலோட பெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு இப்படி மேலே இது லாக் பண்ணிக்கிட்டா போதும். கீழே நான் த்ரெட்டை இழுக்கிறேன். அந்த த்ரெட் எங்க இருக்குன்னா அந்த ஜரி த்ரெட்ல இருந்து வரும். ஓகேவா? அந்த நூல்கண்டுல இருந்து வரும். ஸோ அதை லைட்டா கீழே இழுக்கிறேன். கீழே இழுக்கும் போது அந்த நாட்டு உங்களுக்கு விழுகுதா? இதை நான் எதுவுமே பண்ணல, அங்கேயே நான் லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். இது மேலே இழுக்கவே இல்லை. கீழே தான் நம்ம அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி லாக்கு விழுந்துடும். ஓகேவா? இப்படிதான் எண்ணாட் போடும். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க ஸ்விம்மிங்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 செயின் போட்டிருக்கீங்க. இதோட ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னா இந்த மாதிரி லூப்பை பெருசா எடுக்கணும். ஓகேவா? இது என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் லூப். இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ள தான் குத்தணும், சைட்ல எங்கேயுமே குத்தக்கூடாது. ஸோ இந்த லூப்புக்குள்ளேயே இப்போ செகண்ட் லூப் இழுக்கிறோம். செகண்ட் லூப் இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் லூப் சின்னதாயிடுது. செகண்ட் லூப், இது ஃபர்ஸ்ட் லூப். இந்த மாதிரி பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கையில பிடிச்சிக்கணும். இப்போ இந்த செகண்ட் லூப்புக்குள்ள விட்டு தான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஹெட் பொசிஷனை வச்சு ஃபர்ஸ்ட் லூப்பை இழுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி அப்படியே தான் நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். மேலே நான் இழுக்கல, கீழே மட்டும்தான் இந்த செகண்ட் லூப்பை இழுக்கிறேன். இழுக்கிறப்ப என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா லாக் விழுந்துருச்சா? இந்த மாதிரி தான் போடணும். ஒன் மோர் டைம் நான் சொல்றேன். இந்த மாதிரி 2 ஸ்டிச்சஸ் போட்டு இது ஃபர்ஸ்ட் லூப் எடுக்கிறோம். இந்த லூப்புக்குள்ளேயே விட்டு செகண்ட் லூப் இழுக்கிறோம். ஓகேவா? இந்த செகண்ட் லூப்புக்குள்ள விட்டு இந்த ஹெட் பொசிஷனை வச்சு அப்படியே லாக் எதுவுமே அதை நான் மூவ் பண்ணவே இல்லை. கீழே உள்ள த்ரெட்டை மட்டும்தான், செகண்ட் லூப்போட த்ரெட்டை மட்டும்தான் இழுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லாக் விழுந்துரும். ஓகேவா? இப்படிதான் போடணும். இப்போ இந்த மாதிரி எனக்கு மேல அப்படி அசிங்கமா தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பிகினர்ஸ் போடுறப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய லூப் எடுத்து போடுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்காண்டி நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். அப்படி இருந்து எனக்கு வருது, அது எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னா, அடியில கூடி ஊசியை விட்டுக்கோங்க. நீடில அடியில கூடி விட்டுக்கோங்க. கிளாத்துக்கு ஃப்ரேம்க்கு அடியில. ஓகேவா? ஸ்டாண்டுக்கு அடியில போயிடுச்சு. தெரியுதா? இப்ப இந்த ஹெட் பொசிஷனை வச்சு அந்த லூப்புக்குள்ள விட்டுருக்கேன். லூப்புக்குள்ள விட்டு அந்த ஹெட் பொசிஷனை வச்சு இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா கீழே போயிடும்.
அது கிளாத்தில் மாட்ட தான் செய்யும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. இந்த மாதிரி போயிடும். அதே மாதிரி இப்போ இந்த இதில் பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே விட்டு அது கொஞ்சம் சிக்காகும். நீங்கள் அது 2, 3 டைம் எடுக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி தெரியுதா? அது கீழே இழுக்கிறது. மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்படி இழுத்தீங்கன்னா இந்த லூப்புக்குள்ளே போயிடும். அதே மாதிரி இதை பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே விட்டு இந்த இதை இழுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி போயிடுச்சா? இப்படி தான் வந்து எண்டு நாட் போட்டு இதை வந்து சரி